வணக்கம் பிள்ளைகள். வடமாகாண கல்வி திணைக்களத்தால 2026ஆம் ஆண்டு தரம் 11 மாணவர்களுக்கு நடாத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஏற்கனவே நாங்கள் பகுதி ஒன்று முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். சரிதானே? இப்ப பகுதி 2 பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2லையும் குறைந்து செல்லும் மீதிமுறை, வரைவுகள், ஒருங்கமை சமன்பாடுகள், இருபடி சமன்பாடுகள், அளவுடை படம், இந்த 5 கேள்விகளும் நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்துட்டோம். சரியா? இப்ப நாங்கள் இந்த கிளாஸ்ல பார்க்க போறது இடை காண்றது. இடை காண்ற கேள்வி தான் நாங்க பார்க்க போறோம். அது நாங்க ஏற்கனவே எங்களுடைய பாஸ் பேப்பர் சீரீஸ்ல முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். எல்லா பாஸ் பேப்பரும் செய்துட்டோம். சரியா? அப்ப நாங்க இந்த கேள்வியை கொஞ்சம் வேகமாக செய்யலாம். அப்ப இந்த கேள்வியை பாருங்க. ஒரு தோட்டத்தில் தினசரி பறிக்கப்பட்ட கத்தரிக்காய்களின் திணிவை கீழுள்ள அட்டவணை காட்டுகிறது. சரி, இந்த அட்டவணையில இந்த வகுப்பாய்டையில தரப்பட்டிருக்கிற இந்த பெருமானங்கள் எல்லாம் வகுப்பாய்டையில தரப்பட்டிருந்த பெருமானம் கத்தரிக்காய்களின் திணிவு. சரியா? அதாவது இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமாக பறிக்கப்பட்டிருக்கும். சரியா? சில நாட்கள்ல 16 தொடக்கம் 20 கிலோ பறிக்கப்பட்டிருக்கும். அப்படி அப்படி 2 நாள் பறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கணக்க பறிக்கிற நாட்களும் இருக்கு. கணக்க ஓர்டர் வந்தா கணக்க பறிக்க வேண்டி இருக்கும். அப்ப 40 தொடக்கம் 44 கிலோக்கள் 4 நாள் பறிக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப சொல்லுவாப்பம் இதுல ஆகார வகுப்பாயிடை கேட்க இல்ல. அப்ப அந்த கேள்விதான் ஸ்டார்ட்ல ஆகார வகுப்பாயிடை யாதுன்னு சொல்லித்தான் ஒரு கேள்வி ஒன்று அடிக்கடி வாருது. இந்த வகுப்பாயிடையில இதுல 7 வகுப்பாயிடை இருக்கு மொத்தமா. அதுல யார் ஆகார வகுப்பாயிடை? இந்த 7லையும் 32/36. 32 தொடக்கம் 36. வெரி குட். எதை வச்சு தம்பி கண்டுபிடிச்ச நீங்க? எதை வச்சு கண்டுபிடிச்ச நீங்க? 32 தொடக்கம் 36 அதிக எதை வச்சு? அதிகமான நாட்கள் இருக்கு. வீடுகளை வச்சு என்ன நாட்கள், அதாவது நாட்கள் இங்க பாருங்க 11 நாள். மற்ற எல்லாரும் 2, 3, 5, 9 இருக்கக்குள்ள 32 தொடக்கம் 36 கிலோ வந்து 11 நாட்கள் பறிக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இங்க அதிக நாட்கள் பறிக்கப்பட்டிருக்கு 32 தொடக்கம் 36. ஆகவே ஆகார வகுப்பாயிட யாதுன்னு சொல்லி கேட்டா 32 தொடக்கம் 36ன்னு போட்டிருப்பீங்க. அந்த கடிதத்துல இல்லை. சரி, அதுல நேரடியாகவே ஒரு நாள்ல பறிக்கப்பட்ட கத்திரிக்காயின் இடைத்திணிவை காணட்டா. ஒரு நாள்ல எவரேஜா எவ்வளவு கத்தரிக்காய்கள் பறிக்கப்பட்டிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப கேள்விக்கு போவோம். அவ இதுல சொல்லி சொல்லி இல்லைனே எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி என்ன ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையை பயன்படுத்தி என்று சொல்லி ஒரு வரி இல்லை. அப்ப நீங்க எக்ஸ் முறையிலையும் செய்யலாம், எஃப்எக்ஸ் முறையிலையும் செய்யலாம், எஃப்டி முறையிலையும் செய்யலாம். சரியா? ஒண்ணுலையும் சொல்லல. அப்ப இப்ப வார எல்லா கேள்வியும் அப்படித்தானே வருது இல்லையா? அப்படி இப்ப வார எல்லா கேள்வியிலையும் அந்த வசனத்தை காண இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அது பாஸ் பேப்பர்ல செய்து முடிச்சிட்டோம். என்ன அந்த கடைசியா வந்த 2 கேள்வியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த என்ன முறையில செய்யணும்னு சொல்லி இல்லை. அப்ப நீங்க எஃப்எக்ஸ் முறையில தான் உங்களுக்கு விளங்கிச்சு. இப்ப விலகல் காண்றதுல எனக்கு விளங்கல்லப்பா என்று சொன்னா நீங்க தாராளமா எஃப்டி முறையில செய்யலாம். சரியா? அப்படி எஃப்டி முறையில செய்யுங்கன்னு சொல்லக்குள்ள எஃப்டி முறையில செய்ய பாருங்க. அப்பவும் நீங்க எஃப்எக்ஸ் முறை தான் எனக்கு எஃப்டி முறை தெரியாது, விலகல் முறை தெரியாது, எஃப்எக்ஸ் முறை மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று சொன்னா நீங்க தாராளமா எஃப்எக்ஸ் முறையில செய்யலாம். ஆனா சில வேலைகள்ல சில ஸ்கீம்ல அதுல ஒரு புள்ளிகள் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப இதுல பாருங்க, இந்த கடைசியா நடந்த 24வது பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா 24வது பேப்பர்ல பாருங்க, சராசரி எண்ணிக்கையை காண்க. சராசரியை காண்க. முச்சக்கர வண்டி ஒரு வாரத்தில் ஈடுபட்ட வாடகை பயணங்களின் சராசரி எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி அல்லது வேறு முறை என்ற ஒரு வசனத்தை காணல. அது மாதிரி 2025 பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளுக்கு 2 மணித்தியாலங்கள் அல்லது அதிலும் குறைந்த நேரத்துக்கு சுய கற்றலில் ஈடுபடும் மாணவர்களின் எண்ணிக்கை. சாரி, இங்க இருக்கு 2வது வழியா ரோமன் இலக்கம் 2 பாருங்க. ரோமன் இலக்கம் 2. இக்குழுவில் ஒரு மாணவன் ஒரு நாளுக்கு சுய கற்றலில் ஈடுபடும் இடைநேரத்தை கிட்டிய நிமிடத்தில் காண்க. இடையே காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இடையே காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த முறையில காணணும்னு சொல்லியெல்லாம் சொல்லப்படல. சரியா? அதே மாதிரி இதை பாருங்க, 2023 கேள்வியில ஒரு மாணவனின் இடைத்திணிவை கிட்டிய கிலோகிராமில் தருக. சரி, அப்ப கடைசி 3
கடைசி 3 பாஸ் பேப்பர்லாம் இல்ல 4 2021 என இடைத்தூரத்தை காண்க இடைத்தூரத்தை காண்க விடுகொண்ட இடை என்ற ஒரு வசனமே இல்லை. ஆனா 2021 பாருங்கோ. 2021 என்ன நடந்திருக்கண்டு 2021 ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை விடுகொண்ட இடையாக கொண்டு ஒரு வீடு ஒரு மாதத்தின் நுகரும் மின்னலகளின் இடை எண்ணிக்கையை காண்க. சரி, அப்ப 21க்கு பிறகு அந்த வரியை காணல. அப்ப 2 முறையில எந்த முறையிலையும் செய்யலாம். அதுவே முன்னுக்கு வந்திருக்கு பாருங்க விடுகொண்ட இடை. இது 2020 அந்த வேப்பில பாருங்க. 2020 இடுகொண்ட இடை ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம்னு சொல்லாம ஒரு வகுப்பாயிலே அவனே சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆகார வகுப்பு. இங்க பாருங்க, இந்த இருக்கு போட்டிகளின் எண்ணிக்கை 8. 8 விட கூடிய நம்பர் இருக்கு அமிழ்றன்ல. 8 தான் கூட. 8 தான் கூட. அவ சொல்லுங்க அப்போ. இப்ப நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற கேள்வியில எது ஆகார வகுப்பாயிடை? இதுல இந்த கேள்வியில எது ஆகார வகுப்பாயிடை? 175 தொடக்கம் 185. 175 தொடக்கம் 185. ஏன்னு சொன்னா 8 தான் கூட. மீடுரன்கள்ல யார் கூடவோ அவர் தான் ஆகார வகுப்பாயிடை. அப்ப 175 தொடக்கம் 185. அதை தான் அவங்க கேள்வியிலையும் சொல்றாங்க. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம்னு சொல்லாம அவனே அந்த ஆயிடையை தந்து அந்த நடுப்பெருமானத்தை எடுகொண்டடையாடு கேட்டான். சரி, அவ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. எதை எடுகொண்டடையாடு கொண்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்ப வரகளில ஒன்றுமே சொல்லல. அப்ப எஃப்எக்ஸ் முறையில செய்யறது தான் எனக்கு சூட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விலகல் காண்பது தெரியாதுன்னு சொன்னா எஃப்எக்ஸ் முறையில செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு போவோமா? இந்த கேள்விக்கு போவோம். அப்ப இந்த கேள்வியில இதுல வகுப்பாயிட கத்தரிக்காயிட எடை. சரியா? கத்தரிக்காயிட பறிக்கப்பட்ட கத்தரிக்காயிட வெயிட் வந்து இதுல தந்திருக்கு 16 தொடக்கம் 20 கிலோ படி 2 நாள். அப்படி மீடுரன் எண்ணிக்கை தந்திருக்கு. நாட்களின் எண்ணிக்கை ரெண்டும் போடலாம். மீடுரன் சரியா? மீடுரன் நாட்களின் எண்ணிக்கை. அது மாதிரி இது கத்தரிக்காய் பறிக்கப்பட்ட கத்தரிக்காய் திணிவு அல்லது பகுப்பாயிடு போட்டு கொள்ளலாம். அப்ப இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வடிவா சார்ட்ல இந்த மூன்றும் எஃப்எக்ஸ் முறையில செய்தாலும் இந்த மூணும் வரும், எஃப்டி முறையில செய்தாலும் இந்த மூணும் வரும். என்ன முதலாவது வகுப்பாயிடையே தந்த வகுப்பாயிடையே அப்படி பேப்பர்ல தந்ததை அப்படியே கீழே கீழே எழுதுவீங்க. ஏன்னா பேப்பர்ல கிடையாதானே எழுதிருக்கு, அதை நீங்க நினைக்குத்தா உண்டல் கீழே ஒன்று கீழே எழுதுவீங்க. அதுக்கு பிறகு நடுப்பெருமான நிரலுக்கு ஒரு இடம் விடுங்க. இந்த ஓர்டர்ல தான் நான் சொல்ற ஓர்டர்ல தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. மீடுரன் அடுத்ததா அழி போட்டு நடுப்பெருமானத்தை அடுத்ததா எழுதலாம். ஆனா இதுல போட்டிங்கன்னு சொன்னா இவர நடுப்பெருமானத்தை டக்குன்னு செக் பண்ணி கொள்ளலாம். என்ன சரியா இருக்கா பக்கத்திலேயே போட்டிங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, அப்ப நடுப்பெருமான நிரலுக்கு ஒரு வரியை விட்டுட்டு இது தருவாங்க தானே, மீடுரன் முழுமையாக தந்திருப்பாங்க. வகுப்பாயிலையும் மீடுரனும் கேள்வியில தரப்படுறது. மிச்ச மிச்ச வரிசைகள் எல்லாம் நாங்க நிரப்ப போறது. ஓகே தானே? அப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் கிடைக்கும். இந்த அட்டவணையை நிரப்பினீங்கன்னு சொன்னாலே 10க்கு 4 புள்ளிகள் கிடைச்சிடும். சரியா? இப்ப நான் யாரோட காட்சி 10 30 மார்க்ஸுக்கு குறைவா எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இந்த செகண்ட் பார்ட் கேள்வியில ஒவ்வொரு கேள்வியிலையும் 10க்கு 3 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இலகுவான பகுதி இருக்கு. இப்போ உதாரணமா வரைவு கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா வரைவுல இருக்கிற அந்த 7 புள்ளிகள் ஆள்குறையும் சரியா குறிச்சிட்டு ஒரு வலையை கீர்னீங்கன்னு சொன்னா என்ன அதுல 10க்கு 3 மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி அந்த தரப்படாத ஆள்குறை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதையும் சேர்த்து 10க்கு 4 மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த இடை காண்ற கேள்வியிலையும் இந்த அட்டவணையை மட்டும் நீங்க நிரப்பிட்டு மற்ற கேள்வி ஒன்றுமே செய்யாட்டியும் 10க்கு 4 புள்ளிகள் வந்துடும். அப்படி ஒன்லையும் 10க்கு 4 10க்கு 4 10க்கு 4 தான் 100க்கு 40. இதுல 20 மார்க்ஸ், அங்கால ஒரு 20 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களாலையும் அந்த ஃபெயில்ன்றதை தாண்ட முடியும். சரியா? முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சா எல்லாராலையும் முடியும். ஓகே சரியா? இப்ப நான் ஒரு தொகுதி 2 தொகுதியான இருப்பீங்க. ஒன்று எடுத்தாயே தான். சரியா? அவங்க 10க்கு 10 எடுக்கணும் இந்த கேள்வியில. இதெல்லாம் ஈஸி கேள்வி இல்ல. ஈஸி கேள்வியில எல்லாம் 10க்கு 10 கன்ஃபார்மா எடுத்துரும். சரியா? அப்ப நடுப்பெருமான நிரல் போமா? அப்ப நடுப்பெருமான நிரல் எப்படி காட்டுறாங்க? வகுப்பாயிடையில கீழெல்லை மேலெல்லை கூட்டி என்ன செய்யறாங்க? அதை 2ஆல பிரிப்போம். அப்ப 20ஐயும் 16ஐயும் கூட்டினா எத்தனை? 20ஐயும் 16ஐயும் கூட்டினா 36. 36 2ஆல பிரிச்சா எத்தனை? 36 18. அடுத்தது பாருங்க, 20ஐயும் 24ஐயும் கூட்டினா எத்தனை? 20ஐயும் 24
44. 44 ரெண்டால பிரிச்சா 44 ரெண்டால 22. 22. ஓகே, அதோட கழிக்கிற வேலையை விட்டுருவோம். சரியா? ஓகே, விட சொல்லி போட்டு திரும்ப மியூட் பண்ணிருங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இதுக்கு பிறகு நீ கூட்டி கழிக்க கூடாது. எத்தனை கூடுது? முதலாவது நடுப்பெருமானத்துல இருந்து அடுத்த நடுப்பெருமானத்துக்கு எத்தனை கூடுது? 18ல இருந்து எத்தனை கூட்டினா 22 வரும்? 4. 4. அப்ப அடுத்தது என்ன கூடும்? அடுத்தது எவ்வளவு கூடும்? 4 கோடு. 4 தான். 26. 26. 4 கூட்டினா 26. 26ஓட 4 30. 30ஓட 4 கூட்டினா 34. 34ஓட 4 கூட்டினா 38. 38ஓட 4 கூட்டினா 42. 42. சரியா? ஓகே, அப்ப கடைசி கேள்விக்கு மட்டும் கடைசியை மட்டும் ஒரு செக் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டேன் தானே, எல்லாம் ஈஸியா போட்டுட்டேன் தானே. கடைசியை மட்டும் ஒரு செக் பண்ணிட்டா மேலே இருக்க எல்லாம் சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? கடைசியை கட்டாயம் செக் பண்ணுங்க பிள்ளைகள். ஏன் சொல்லுங்க, நடுப்பெருமான நிரல் பிள்ளைன்னு சொன்னா அங்கால நடுப்பெருமான நிரலை வச்சுக்கொண்டுதான் மெச்ச எல்லாம் செய்யப்படும். அப்ப இதுல பிழைச்சிச்சுன்னு சொன்னா அங்கால எல்லாம் பிழைக்க போடும். ஒற்று பிழை விட்டீங்கன்னு சொன்னா, சரிங்க, இதுல ஒரு பிள்ளை 38க்கு பதிலாக இதுல 40 போட்டீங்கன்னு சொன்னா, சரி, அங்கால எஃப்ஐ மேக்ஸையும் பெருக்கு எஃப்எக்ஸ் முறையில செய்யறாங்க. எஃப்எக்ஸ் அவ்வளவும் பிள்ளை. ஏன்னா எஃப்எக்ஸ்ல அவ்வளவும் பிழைச்சிடும். ஒன்று ஒன்று பெருக்கல் ஒரு பெருக்கல் பிழைச்சிடும். அது எஃப்எக்ஸ கூட்டி கடைசியில போடுவீங்க. ஒரு பெருமானம் பிழைச்சிருந்தா கூட்டுத்தொகையும் இல்லை. இது கூட்டுத்தொகை பிழைச்சா என்ன நடக்கும்? கூட்டுத்தொகை பிழைச்சா இடை காண்றது பிழை. இடை காண்றது பிழைச்சா நடக்கும்? இடை காண்ற அந்த பிழையான விடையை கொண்டு போய் தான் நாங்கள் மிச்ச கேள்வியெல்லாம் செய்ய போறோம். அப்ப அதெல்லாம் பிழை. சரி, சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் சரியா மார்க்கிங் செய்யக்குள்ள சில சந்தர்ப்பங்களில் மட்டும் பிழையான விடைய சரியான சமன்பாட்டுல பிரதிடுறதுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அது எப்பவுமே இல்லை, சில சந்தர்ப்பங்களில் மட்டும். சரியா? ஓகே, அப்ப கடைசியை மட்டும் டபுள் செக் பண்ணுவோம். 40 44 எத்தனை? 40 44 84. 84 ரெண்டாவது இருந்துச்சா 42. அப்ப அது சரியா இருக்கு. சரியா? இனி விலகல். இப்ப இவ்வளவு சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்களா? நடுப்பெருமான நிரலுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. நடுப்பெருமான நிரலுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. சரியா? அடுத்தது அடுத்தது விலகல். விலகலை காணப்படும். அப்ப விலகலுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன விலகல் காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன சமன்பாடு? விலகல் காண்றதுக்கு அந்த சமன்பாடு என்ன? விலகல் காண்றதுக்கு நான் படிச்ச சமன்பாடு என்ன? எதுல இருந்து இதை கழிச்சா விலகல் வரும்? சொல்லுங்க. மறந்துட்டா? படிச்சு கன நாள் ஆயிட்டு மறந்துட்டா? நடுப்பெருமானம் அடுகொண்டோட. நடுப்பெருமானம் சாய எடுகொண்ட விடை. நடுப்பெருமானம் சாய எடுகொண்ட விடை. நடுப்பெருமானம் சாய எடுகொண்ட விடை. நடுப்பெருமானத்துல இருந்தா எடுகொண்ட இடையே கழிப்போம். எடுகொண்ட இடையிலேருந்து நடுப்பெருமானத்தை கழிக்கக்கூடாது. சரி, அப்ப இதுல குழப்பம் வந்துச்சு. நடுப்பெருமானத்துல இருந்து எடுகொண்ட இடையே கழிக்கிறதா, அடுகொண்ட இடையே நடுப்பெருமானத்தை கழிக்கிறதா? ரெண்டு குழப்பம் வந்துட்டுண்டா எப்படி அந்த குழப்பத்தை இல்லாம பண்ணுவீங்க? எப்படி சொல்லி தந்தேன் நான் உங்களுக்கு? இந்த சமன்பாட்டுல மொத்தம் 3 விஷயம் இருக்கு. 1 2 3. அதுல நடுவுல யார் இருக்கார்? இந்த 3 விஷயத்திலயும் நடுவுல யார் இருக்கார்? நடுவுல நடுப்பெருமானம் இருப்பார். நடுவுல நடுப்பெருமானம் இருப்பார். அப்படி குழம்பாயிருங்க. குழப்பம் பண்ணா இப்படி யோசிக்கணும். நடுவுல நடுப்பெருமானம் இருப்பார். சரியா? ஓகே, இப்ப எடுகொண்ட இடையை கண்டுபிடிக்கணுமே. எடுகொண்ட இடையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நீ ஒன்றுமே சொல்லாட்டி நாங்களே எடுப்போம். ஆகார ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம். ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை தான் நாங்க எடுகொண்ட இடையாக எடுக்கிறாங்க. எடுகொண்ட இடையாக எடுக்கிறாங்க ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை. அப்ப ஆகார வகுப்பாய் இப்ப கொஞ்சத்துக்கு மேல் சொன்ன நீங்க என்ன ஆகார வகுப்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, நடுப்பெருமானத்தை வச்சு கண்டுபிடிச்சுடுறாங்க. நடுப்பெருமானத்துல எப்பவுமே கீழே இருக்கிறதான் பெருசா இருக்கும். என்ன கீழே இருக்கிறதான் பெருசா இருக்கும். அப்ப இதுதான் ஆகார வகுப்பாயின்னு போட்டு விட்டுறாங்க. சரி, அப்படி சில பேர் போடுறவங்க. அப்ப திருத்துறவங்களுக்கு தெரிந்து நிறைய வருஷமா திருப்பிட்டு இருக்கோம் பேப்பர. அப்ப இந்த மிஸ்டேக் விடுறாங்க கொஞ்சம் பிள்ளைகள். இதுல 42 வந்திருக்கு. அப்ப இதுதான் அதிகமா இருக்கு. அப்ப இவர் தான் ஆகார வகுப்பாயின்னு போட்டு 40 44 அடிக்க விட்டோம். பச்சை பிள்ளை. என்ன மீடுறன்ல யாரு கூட? மீடுறன்ல யாரு கூட? இந்த இருக்கு 11. சரியா? அப்புறம் 11 எடுகொண்ட இடையே எடுக்கிறது. ஆகார வகுப்பாயிடையை கண்டுபிடிக்க போறோம். ஆகார வகுப்பின்
அப்ப இந்த 11 வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். 32/36 தான் ஆகார வகுப்பாயிடும். ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம். அப்ப 32/36 நடுப்பெருமானம் 34. இவர் தான் எங்களோட எடுகொண்ட எடை. சரி, என்று போட்டுருங்க. சரி, அப்படி இவர் தான் எங்களுடைய எடுகொண்ட எடை வந்து 34. சரியா? இனி ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணலாம் தானே. விலகல்னு சொன்னா என்ன? நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்ட எடையை கழிக்கிறது. அப்ப நடுப்பெருமானம் இங்கே தானே இருக்கு. இதுல இருக்கிற எல்லாமே நடுப்பெருமானம். இதுல இருக்கிற எல்லாமே நடுப்பெருமானம். அப்ப 34 நடுப்பெருமானம். 34 தான் நடுப்பெருமானம். அதே நேரம் 34 தான் எடுகொண்ட எடை. அப்ப நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்ட எடையை கழிக்கப்படும். 34ல இருந்து 34 போனா எத்தனை? 34 0. இதுக்கு நேரம் 0. இதுக்கு நேரம் 0 வரும். சரியா? ஓகே. அப்ப இது கீழே எழுதப்போம். இதுல நடுப்பெருமானம் 38. இதுல நடுப்பெருமானம் 38. எடுகொண்ட எடை அது நாங்க பிக்ஸ். அது பிக்ஸ்ட். அதான் புட்டி போட்டுட்டோம். அது எப்போ மாறாம். அப்ப நடுப்பெருமானம் 38. எடுகொண்ட எடை 34. 38ல இருந்து 34 போனா எத்தனை? நேர்னா? சரியா? நேர்னு போட தேவை உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். அடுத்த பாருங்க, நடுப்பெருமானம் 42. எடுகொண்ட எடை 34. அப்ப 42ல இருந்து 34 போனா எத்தனை? நேரட்டு. நேரட்டு. அடுத்தது பாருங்க, இதுல நடுப்பெருமானம் 30. நடுப்பெருமானம் 30. எடுகொண்ட எடை 34. 30ல இருந்து 34 போனா எத்தனை? 30ல இருந்து 34 மறை 4. 30ல இருந்து 34 போனா மறை 4. சரியா? ஆமா. 26ல இருந்து 34 போனா மறை 8. அடுத்தது என்னவா இருக்கும்? இதை பார்த்தாலே விளங்குது இல்லை. அடுத்தது என்னவா இருக்கும்? 22 மறை 12. 4 நாளா கூடுது என்ன? மறை 16. மறை 16. ஓகே தானே? கீழே பிளஸும் மேல மைனஸும் இருக்க போகுது. சரி, கீழே பிளஸும் மேல மைனஸும் இருக்க போகுது. அப்படிலாம் பாடமாக்கி விட்டுறாங்க. ஒரு வகுப்பை தலைவுல தள்ளி விட்டான்னு சொன்னா கதை முடிச்சு. சரியா? கணிதத்தை பாடமாக கூடாது எப்பவுமே. சரியா? விளங்கி தான் படிக்கும். சரியா? இனி என்ன? எஃப்டி. எஃப்டியை காண போறோம். சரியா? எஃப்டியை காண போறோம். அப்ப எஃப்டின்னு சொன்ன எஃப் தர டி தான் எஃப்டி. எஃப் தர டி எஃப்டி. சரியா? அப்ப பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம், மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதுவோம். சரியா? பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம், மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதுவோம். அப்பதான் கொஞ்சம் கூட்டுறதுக்கு இலகுவா இருக்கும். ஓகே. சரியா பிள்ளை? அப்ப இங்க பாருங்க, பெருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பிள்ளையாளினா சொல்லுங்க. 2 16 அளவுக்குன்னா எத்தனை? 2 16 அளவுக்குன்னா எத்தனை? மறை 32. 12. 3 தர 12 மறை 36. 5 தர 8 மறை 40. 9 4 36. மறை 36. 11 தர 0 நடுவுல. 0 நடுவுல போடுவோம். 0 நடுவுல. அங்க 6 தர 4 24. சரி, 4 தர 8 32. 4 தர 8 32. சரியா? மறையெல்லாம் ஒரு கரையில, நேரெல்லாம் ஒரு கரையில போடுங்க. கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கு. சரியா? இப்ப நேர கூட்டினா 4 2. நேர எழுது. ஒன்றுகளுக்கு நேரா ஒன்றுக்கள், 10களுக்கு நேரா 10கள், 100களுக்கு நேரா 100கள் போட்டீங்கன்னு சொன்னா திரும்ப ரஃப் ஷீட்ல எழுதி கூட்ட தேவையில்லை. சரியா? இதுலயே வேலை முடிஞ்சு 4 2 6. சரியா? 2 3 5. அப்ப நேர்ல 56 வந்துருக்கு. சரியா? ஒரே குறிதான். இது நேர் 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 கூட்டு போட நேர் குறி வரும். இது எல்லாமே மறை. ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். என்ன? ஒரே குறியண்டா கூட்டணும், அவ்வளவு வரையும் கூட்டணும். அப்ப கூட்டினா எவ்வளவு வருது? 6 2 8 8. இது 12 14 என்ன? 14 மைனஸ் 4. அங்கால ஒரு மிச்சம். அங்கால 3 3 3 9 10 14 என்ன? சரியா பிள்ளை? 14 144. சரியா? அப்ப 56. 56ல இருந்து 144 கழிச்சா எத்தனை? 56ல இருந்து 144 கழிச்சா 144 56 எத்தனை? 86. 86. 86ஆ? என்ன தம்பி? 14ல இருந்து 6 போனா எத்தனை? 8 அல்ல? 14ல இருந்து 6 போனா 8.
88 சரியா போட்டது. 88 இங்க பாருங்க, இது நேர் இது மறை, வேற வேற குறின்னா கழிக்கணும். வேற வேற குறிகள் வந்தா கழிப்படும். வேற வேற குறி, இது பிளஸ் 56 மைனஸ் 144. அப்ப வேற வேற குறின்னா கழிக்கணும். பெரிய நம்பர் குறிய விடைக்கு போறோம். ஆறு பெரிய நம்பர் 56 இல்ல 144 பெரிய நம்பர்? 144 தானே பெரிய நம்பர். அப்ப 144 வந்து மைனஸ், ஆகவே மைனஸ் 80 வந்து சிக்மா எஃப்டி. சிக்மா எஃப்டி வந்து மறை 88. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, சில ஸ்கீம்ல வந்து விலகலுக்கு புள்ளிகள் கொடுக்காம நேரடியா எஃப்டிக்கு 2 புள்ளிகள் கொடுப்பாங்க. சரியா? எஃப்டி இவ்வளவு சரியா இருந்தா 2 புள்ளிகள் கொடுப்பாங்க. சில சில ஸ்கீம்ல விலகலுக்கு ஒரு மார்க், எஃப்டிக்கு ஒரு மார்க்ஸ். நீங்க இன்றைக்கு விலகல் எல்லாம் சரியா இருந்தா ஒரு மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க, எஃப்டி எல்லாம் சரியா இருந்தா ஒரு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ 1 2 3 மிச்சம் 4வது மார்க்ஸ் யாருக்கு? மிச்சம் 4வது மார்க்ஸ் இந்த 88க்கு. சரியா? இந்த 88 மறை 88 இருந்தா 4வது மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே தானே? சரியா? இனி இடையே காணுமா? ஓகே. இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு நாளில் பறிக்கப்பட்டுள்ள கத்திரிக்காய்களின் இடைத்தெளிவு. மொத்தம் எத்தனை நாள் என்று சொல்லி இந்த கேள்வியில தெளிவா சொல்லு. மொத்தம் எத்தனை நாள்? வளமையா ஒரு மாசத்துக்கு தானே கேள்வி தருவாங்கன்றது அவசரப்பட்டு 30 போடுறீங்க. கூட்டி பார்ப்போமா எத்தனை நாள் இருக்கு? எத்தனை? 2 3 5 10 10 20 30 30 மற்றும் 40 நாள். சரியா? மீள்ற கூட்டுத்தொகை வந்து 40 நாள். அப்புறம் 30 சொல்லி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா சரி, கதை முடிச்சு. ஓகேவா? சரி, அப்ப இடை காணுமா? இடை காணத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குன்னு. இடை காணத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன இடை காணத்துக்கு சமன்பாடு? ஏ சக சிக்மா எஃப்டி கீழ் சிக்மா எஃப். இதான் இடை காண்டத்துக்கு சமன்பாடு. எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி செய்யலாம். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, ஏக்கு பதிலா என்ன போட போறோம்? ஏக்கு பதிலா என்ன போட போறோம்? யார் ஏ? எடுகொண்ட இடை யாரு? எத்தனை? 34 சக 34 சக சிக்மா எஃப்டி. சிக்மா எஃப்டி வந்து எத்தனை? மறை 88. அப்ப மறை 88. சிக்மா எஃப் எவ்வளவு? சிக்மா எஃப் எவ்வளவு? 40. சிக்மா எஃப் வந்து 40. சரியா? மறை நேரும் மறையும் பெருக்கப்பட்ட என்ன குறி வரப்போகுது? நேரும் மறையும் பெருக்கப்பட்டா வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா குறி வெரி குட் மைனஸ் வரும். உடைக்கு மைனஸ் வரும். இப்ப இதை ரப் ஷீட்ல கொண்டே பெருக்குவோம். ரப் ஷீட்ல கொண்டு போய் இதை சுருக்குவோம். 88 40 சுருக்கினா மேலே எங்களை 4 வெட்டலாம் போல இருக்கு. இவர் 4 வெட்டி நேத்து நம்ம 2 2 கீழே இருக்கிற ஒரு 4 வெட்டி நேத்தின 10. அப்ப 22 10 பிரிச்சா எத்தனை? 22 2. இது ரப் ஷீட்ல செய்யிட்டோமா? ரப் ஷீட்ல எடுத்துட்டு 2 வந்துச்சு. 2 வந்துட்டு அதே நேரம் பிளஸும் மைனஸும் வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா மைனஸ் வரும். அப்ப வரப்போது என்ன வரப்போகுது? 34 மைனஸ் 2 பெருக்கப்பட்டு மைனஸ் வந்துடும் 2.2. 34 இருந்து நாங்க 2.2 கழிப்போம். சரியா? அப்ப கழிச்சா எவ்வளவு வரப்போகுது? 34.0. அதுல இருந்து 2.2 கழிக்க போறோம். அப்ப 10 இருந்து 2 போனா 8 3 31.8 31.8 கிலோகிராம். 31.8 கிலோகிராம். சரியா? இதுதான் எங்கட விடை தெளிவு. இவர்தான் எங்கட விடை. ஓகேவா? 31.8. அப்ப இதுக்கு 2 மார்க்ஸ். இதுவும் சரியா செஞ்சுட்டீங்கடா 10க்கு 6 வந்துடும். சரி, இதுக்கு எப்படி 2 மார்க்ஸ் வர போகுது? இதுல சரியாக பிரதிட்டு இருக்கணும். இங்க சமன்பாடுல சரியாக பிரதிட்டு இருக்கணும். இந்த 88 40 சரியாக பிரதிட்டு இருந்தா ஒரு மார்க், கடைசியா விடைக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ் வரும். ஆனா இந்த மாதிரி கேள்வியில அதுல அந்த கிட்டிய முழு எண்ணின் தருக அல்ல கிட்டிய முதலாம் தசமானத்தில் தருகன்னு சொல்லிதான் இந்த கேள்வி முடியும். ஆனா இந்த கேள்வியில அப்படி ஒண்ணும் சொல்லல. ஏன்னா இடைத்திணிவை காண்கன்னு சொல்லியிருக்கே தவிர அதை மட்டம் தட்ட சொல்லல. அப்ப பழக்க தோஷத்துல மட்டம் தட்டி 32 போட்டு விட்டுறாங்க. சொல்லாததை செய்யாதீங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க.
சொல்லியிருக்கா மட்டன் தட்டை சொல்லியிருக்கா சொல்லல அப்புறம் 32 போட்டாப்புல. சரியா அது 32 போட்டாப்புலன்றதை விட 32 வச்சுக்கொண்டு அங்கால மிச்சம் இருக்கிற கேள்விகள் எல்லாம் செஞ்சீங்கன்னா புள்ள. அதே நேரம் மட்டன் தட்டை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு கிட்டிய முழு எண்ணில் தருக, கிட்டிய கிலோகிராமில் தருகன்னு சொல்லி கேட்டிருந்தா அதுக்கு என்ன விட வந்திருக்கும்? 32. 32. ஏன் கிட்டிய முழு எண்ணில் அல்லது கிட்டிய கிலோகிராமில் தருகன்னு சொன்னா இவர்தான் முழுவன், 31 தான் முழுவன், 31 முழுவன். அப்ப 31க்கு பின்னுக்கு வர நம்பர் என்ன? 31க்கு பின்னுக்கு வர நம்பர் 5 விட 5 அல்லது 5 விட பெரிதாக இருந்தா இவருக்கு அடுத்த விடையே எடுப்போம். 32 போட்டிருக்கோம். சரியா? இந்த இடத்துல 4 இருந்திருந்தா என்ன விட வந்திருக்கும்? 50 கிலோகிராமில் தருகன்னு சொன்னா என்ன விட வந்திருக்கும்? 30. 30. 30. ஏன்னா 31.4க்கு முன்னுக்கு வர முழுவன் என்ன, பின்னுக்கு வர முழுவன் என்ன? வேற என்ன முழுவன் இருக்கும்? 31.4 விட சின்ன முழுவன் என்ன? வெரி குட், 31. மெசேஜ் 31 அல்லது 32. 31க்கும் 32க்கு நடுவுல தான் இந்த நம்பர் இருக்கு. அப்ப மட்டன் தட்டினா ஒன்று 31 வரும் அல்லது 32 வரும். சரியா? 30 வராது. விளங்கினதா? இப்ப 30 சொன்னாலும் விளங்கினதா? கண்டி விளங்கிச்சா? ஓகே. ஏன்னா ஓன் இதுவா இருக்கு. அப்ப இது சொல்லுங்க ஆகும் 31.84. சரி, இது முதலாம் தசமானத்தில் தருக. இப்படி விட வந்திருந்தா கிட்டிய முதலாம் தசமானத்தில் தருக. அப்ப யாரு? 31. எஸ், 8 தானே முதலாம் தசமானம். இது முழுவன், 31ன்றது முழுவன், இது தசம். இங்க 8ன்றது முதலாம் தசமானம். சரியா? முதலாம் தசமானத்துக்கோட ஒரு கோடு போடுவோம். அப்ப என்னென்ன விட வரப்போகுது? என்னென்ன விடைகள் வரலாம்? ஒன்று அதே விட வரும் 31.8 வரலாம், அல்லது இதுக்கு அடுத்த நம்பர் வரும் 31.9 வரலாம். இந்த ரெண்டு விடையில யார் விடையை கண்டுபிடிக்கிறது? யாரு தீர்மானிக்க போறவர்? யாரு? முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னா முதலாம் தசமானத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இரண்டாம் தசமானம், இரண்டாம் தசமானத்தை பார்ப்போம். எப்பவுமே யார் எந்த தசமானத்துக்கு மட்டும் தட்ட சொல்றாங்களோ அதுக்கு பின்னுக்கு வர நம்பர் 5 அல்லது 5 விட பெருசா இருந்தா அடுத்த நம்பர் எழுதுவோம், 5 விட குறைவா இருந்தா அதே நம்பர் எழுதுவோம். அப்ப இதுக்கு என்ன விட? இதுக்கு என்ன விட? கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு மட்டும் எழுதிங்கன்னா இதுக்கு என்ன விட? 31.8. சரி, ஓகே, வெரி குட் தம்பி. அப்போ அதை பிள்ளையா சொன்னாலும் சைலண்டா இருக்காம விடையை சொல்றவங்களோட துணிச்சல பாராட்டு. மெட்டாக்கள் சத்தம் விடாம இருக்காங்க, கொழுக்கட்டையை விழுங்கின மாதிரி. என்ன எங்க எல்லாரும் நித்திரையா? எல்லாத்தையும் படுத்து கிடந்து படம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களோ? அப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டு பாடுங்க, அது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகேவா? ஓகே பிள்ளைகள். சரி, அப்ப இதுக்கு 2 மார்க் போட்டீங்களா? 10க்கு 6 வந்துட்டு. இப்ப அடுத்த களி போ. அடுத்த களி என்ன சொல்றாங்க? 1 கிலோ கத்தரிக்காய் 850 ரூபாய். 1 கிலோ கத்தரிக்காய் 850 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் ஒரு மாதத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை காண்க. சரியா? 1 கிலோ கத்தரிக்காய். சரியா? இப்ப நாங்க கண்டது இந்த 31.8 கண்டுபிடிச்சது என்ன? ஒரு நாளில் பறிக்கப்பட்ட கத்தரிக்காயின் இடைத்திணை. திரும்ப வாசிப்போம். அந்த கேள்வியை வாசிச்சு இது என்ன நம்பர், இது என்ன நம்பர், இந்த நம்பர் விளக்கம் என்னன்றது கேள்வியில வாசிச்சு விளங்கி கொடுக்கணும். அப்பதான் அடுத்து வர கேள்வியில செய்யலாம். சரியா? என்ன சொல்லியிருக்கு? ஒரு நாளில், இதான் ஹைலைட். ஒரு நாள்ல பறிக்கப்பட்ட கத்திரிக்காய் இடைத்திணிவு தான் எத்தனை? 31.8. அப்ப ஒரு மாசம் என்று சொன்னா அதுல வெயிட்ட காரணத்துக்கு என்ன செய்யணும்? 30. எத்தனை அளவு இருக்கணும்? 30. இருக்கணும். ஒரு மாசம் என்று சொன்னா நாங்க 30 அளவு இருக்கும். ஒரு மாசம் என்று சொன்னா அது 30 அளவு இருக்கும். அப்ப இந்த கேள்வி நம்பர் 2 ஒரு நாள்ல 31.8. சரியா? ஒரு நாள்ல 31.8 கிலோன்னு சொன்னா ஒரு மாசம் 30 நாள். என்ன? 30 நாளுக்கு 30 அளவு இருக்கும். சரியா? இன்னும் முடியாது. 1 கிலோ கத்தரிக்காய் 850 ரூபா. 1 கிலோ கத்தரிக்காய் 850 ரூபான்னு சொன்னா
31 கிலோகிராம் கத்தரிக்காய் விலையை காண்றதுக்கு என்ன செய்வோம்? 1 கிலோ 850. 31 கிலோ காண்றதுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? பெருக்கணும். 31 பெருக்கி 31ஆல என்ன செஞ்சிருப்போம்? பெருக்கி இருக்கோம். என்ன பெருக்கி இருக்கோம். அப்ப இது 31 தானே. அப்ப இவ்வளவு என்ன செய்யணும்? 850ஆல பெருக்கணும். 1 கிலோ 850 ரூபான்னு சொன்னா 31 கிலோட விலையை காண்றதுக்கு 31.850 இருக்கும். ஓகேவா? திரும்ப சொல்ற பாருங்க, 1 கிலோ வந்து 850 ரூபாய். அப்ப 31.8 கிலோ காணும்னு சொன்னா 31.8 கிலோ காணணும்னா 850 31.8 இருக்கும். என்ன ஒரு மாம்பழம் 30 ரூபாய். அப்ப 3 மாம்பழம் எவ்வளவு? மெதட் என்ன? மெதட் சொல்லுங்க. விடைய சொல்ல வேணாம். மெதட் ஒரு மாம்பழம் 30 ரூபாண்டா 3 மாம்பழம் எவ்வளவு? என்ன செய்வோம்? பெருக்கணும். 3ஆல பெருக்கிருக்கோம். 30 3ஆல பெருக்கிருக்கோம். அப்ப 1 கிலோ கத்தரிக்காய் 850 ரூபாண்டா 31.8 கிலோ கத்தரிக்காய் 31.8 பெருக்கும். இது ஒரு நாள். அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னா 30 நாளுக்கு இவ்வளத்தையும் 30ஆல பெருக்கிருக்கோம். சரி, அப்ப இந்த மூண்டையும் பெருக்கிறதா விலை. மூண்டையும் பெருக்கு என்ன விட வந்தது? மூண்டையும் பெருக்கு என்ன விட வந்தது? எல்லாரும் விட எடுத்தால் சொல்லுங்க. ஒருத்தரை விட வரலையா? என்ன விடைய மெசேஜ்லயும் காணல. அப்ப ஒரு தரம் செய்யல. எங்க அகார் விட வரலையா? இல்ல இல்ல இல்ல, நீங்க போட்ட விடப்புல பெருக்கப்புல 8,10,900. 8,10,900 என்றது சரியான விடை. 8,10,000 ரூபாய். அங்கால எவ்வளவு? 900. 900. 8,10,900 ரூபாய். ஓகே, சரியா தம்பி. ஓகே, நீங்க பெருக்கினால ஒரு சின்ன பிள்ளை ஒன்று மெசேஜ்ல போட்ட ஒரு திரும்ப பார்த்து கொள்ளுங்க. இதுல திரும்ப பெருக்கி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி, இந்த தசத்தை எடுத்து போட்டு 318 போட்டுட்டு பிறகு தசத்தை போட்டுக்கொள்ளலாம். சரி, தசத்தோட வச்சு பெருக்காது. ஓகே, சரி. அப்ப அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்று வந்திருக்கு. அடுத்த கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு கடைசி கேள்வியும் வித்தியாசமா தான் இருக்கும். அப்ப கத்தரி செடியில் ஏற்பட்டுள்ள நோய் தொற்று காரணமாக அடுத்த 10 நாட்களில் பறிக்கப்பட்ட கத்தரிக்காய்களின் இடைத்திணிவு 30 கிலோகிராம் ஆக குறைவடைந்தது. சரியா? அப்ப நோய் தொற்று வந்துச்சு. முதல் 40 நாளுக்கும் 31.8 கிலோ படி பறிச்சிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா முதல் 40 நாள்லையும் 31.8 கிலோகிராம் படி பறிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 10 நாளுக்கு ஒரு நோய் வந்தபடியா 10 கிலோ தான் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 30 கிலோ படி. ஏன்னா ஒரு நாளைக்கு 30 கிலோகிராம் இடைத்திணிவு படி 10 நாளுக்கும் ஏன்னா இதுல 300 கிலோகிராம் வந்துருக்கும். 300 கிலோகிராம் வந்திருக்கு. அப்ப அங்கால என்ன சொல்றாங்க? மேலே உள்ள அட்டவணையின்படி 50 நாட்களில் பறிக்க எதிர்பார்க்கப்படும் கத்தரிக்காய்களின் இடைத்திணிவை காண்க. திரும்பவும் ஒரு இடை காண போறோம். சரியா? அப்ப முதல் 40 நாளும் எங்களுக்கு தெரியும் 31.8. சரியா? அடுத்த 10 நாளைக்கு 30. மொத்த நாட்கள் 50. சரியா? மொத்த நாட்கள் 50. அப்ப நாங்க படிப்போம். திரும்ப புதுசா விடையை கணிக்கப்படும். புதுசா எத்தனையாவது இருந்து ரோமன் லக்கம் 3. முதல் 40 நாளும் 31.8 கிலோ படி ஒரு நாளைக்கு சராசரியாக 31.8 கிலோ படிச்சிருக்காங்க. பிறகு திடீரென்று நோய் தொற்று வந்துச்சு. நோய் தொற்று வந்தபடி அடுத்த 10 நாளைக்கு 30 கிலோ படி பறிச்சிருக்காங்க. சரியா? மொத்த திணிவை இதுல கண்டுட்டோம். மொத்த நாள் எத்தனை சொல்லுங்க பாப்போம். மொத்த நாள் எத்தனை? இப்ப மொத்த நாள் எத்தனை? இது மொத்த திணிவு பறிக்கப்பட்டிருக்கு.
50 40 நாள், இங்க 10 நாள், அப்ப மொத்தம் 50 நாள். ஆகவே 50ஆல பிரிச்சா சராசரி வரப்போகுது. அப்ப எவ்வளவு வந்து பிள்ளைகள் நான் பெருக்கி போடுறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1572 வருது. இதை பெருக்கிட்டு இது 300, ஏன்னா இது பார்த்தோன்னே விளக்கு 300. அப்ப இதையும் பெருக்க கூட்டா 1572 வருது. கீழே 50 வருது. கீழே 50 வருது. சரியா? இனி 50ஆல பிரிக்க உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். 50 100ஆ மாத்திரன்னு சொன்னா மேலையும் கீழே 2ஆல பிரிக்கணும். ஏன்னா இது 2ஆல பிரிக்கினா 100 ஆகும், இது 2ஆல பிரிக்கினா. அதனால 100ஆ மாத்தி விட்டா தசத்தை குத்துறது 2 தான் தள்ளி குத்துறது, தசத்தை குத்துறது. 100ஆ மாத்தி போட்டு செய்யுங்க. சரி, ரஃப் பேப்பர்ல இதை 100ஆ மாத்தி போட்டு 100ஆ மாத்திரா இதையும் 2ஆல பிரிக்குங்கோ, இதையும் 2ஆல பிரிக்குங்கோ. அப்புறம் ரஃப் பேப்பர்ல செய்துட்டு நேரடியாக அப்படியே கொண்டு போட்டா எத்தனை விட வந்தது? என்ன விட இடைத்தனி? ஓகேவா? 31.44 கிலோகிராம் வரும்போது அப்ப இந்த இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் 2. இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் 2. சரியா? அப்ப மொத்தம் 10க்கு எத்தனை போடுங்க அப்போ மெசேஜ்ல. 10க்கு எத்தனை பேருக்கு? 10க்கு 10. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகளுக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்ப இந்த கேள்வி முடிஞ்சுது. இப்ப இதுல எப்படி முறையில இப்ப உங்களுக்கு செய்ய தெரியாது, இந்த விலகல் காண்றது, மைனஸ் பிளஸ் கூட்டல் கழித்தல் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். எஃப்எக்ஸ் முறை தான் எனக்கு செய்ய தெரியும். அதனால அந்த எஃப்எக்ஸ் முறையில நான் செய்ய போறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். தாராளமா எஃப்எக்ஸ் முறையில செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க என்ன, அங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளவுதான், இவ்வளவுதான் அட்டவணை கூட போறோம். பகுப்பாளி தந்திருப்பாங்க, மீடுரன் தந்திருப்பாங்க. நடுப்பெருமானம் காண தெரியும் தானே இப்ப உங்களுக்கு? நடுப்பெருமானம் காண தெரியும். சரியா? நடுப்பெருமானம் காண தெரியும். ஓகே. அதுக்கு பிறகு எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கிற, அவ்வளவுதான். 4ஆவது என்ன, 4 4 பாக்ஸ் தான் வர போறதில்லை. என்ன, 4 4 4 4 குளம் தான் வர போகுது. அப்ப எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி எஃப்எக்ஸ். சரி, அதை கொஞ்சம் வேகமா போடுறேன், செஞ்சு பாருங்க. 18 தர 2 36, 18 தர 2 36, இது 66, அங்கால 130. ஒன்றுகளுக்கு நேரம் ஒன்றுகள் போட்டுக்கலாம். 10க்கு நேரம் 10கள், 100களுக்கு நேரம் 100கள், கூட்ட ஈஸியா இருக்கும். 270, 374, 228, 168. இப்படி செஞ்சாங்க கூட்டுத்தொகை சொல்லுங்க பார்ப்போம். இப்படி செஞ்சாங்க கூட்டுத்தொகை சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளவு வந்தது? 1272 வரும். 1272 வரும். அப்ப இதுல எப்படி அந்த புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும்? நடுத்தரமான நிரலுக்கு 1 மார்க்ஸ், எஃப்எக்ஸ் இவ்வளவுக்கு 2 மார்க்ஸ், எஃப்எக்ஸ் கூட்டுத்தொகை சிக்மா எஃப்எக்ஸ் கூட்டுத்தொகைக்கு 1 மார்க்ஸ், மொத்தம் அட்டவணையில 4 மார்க்ஸ். அட்டவணையில 4 மார்க்ஸ். அதுக்கு பிறகு இடைக்கு என்ன சாம்பாடு? இடைக்கு என்ன சாம்பாடு? சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப். சரியா? சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளவு? 1272. சிக்மா எஃப் எவ்வளவு? 40. சரியா? 40. இதை பிரிச்சாலும் 31.8 தான் வரும். இப்படி செய்தாலும் 31 மட்டும் தான் வரும். அதுக்கு பிறகு அங்கால இருக்கிற கேள்விகள் எல்லாம் செய்துட்டேன் தானே. அங்கால இந்த 31 வச்சுக்கொண்டு தானே அங்கால கேள்வி செய்ய போறோம். அப்ப உங்களுக்கு எப்படி முறையில செய்ய தெரியாட்டி, விலகல் பிளஸ் மைனஸ் கூட்டல் கழித்தல் எல்லாம் பிரச்சனை இருக்கு. எஃப்எக்ஸ் முறையில மைனஸே வராது. ஏன்னா எஃப்எக்ஸ் முறையில மைனஸே வராது, எல்லாம் பிளஸ் எல்லாம் இருக்க போகுது. அப்ப எஃப்ஐஎம் எக்ஸைம் இருக்குன்னா எஃப்எக்ஸ் வரும். கூட்டுத்தொகையை போடுங்க, இந்த கூட்டுத்தொகையை இந்த கூட்டுத்தொகையால பிரிச்சு விட்டா இடை வந்து. ஓகேவா? சரியா? ஓகே. அப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்.